நம்ம இன்னைக்கு இருக்க கண்டிஷன்ஸ்ல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்னால ஹேர் டேமேஜ் ஆகுது. என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படின்னாக்க, நம்ம நார்மலா ஆட்டோல பைக்ல அந்த மாதிரி ரொம்ப நேரம் காத்துல போனோம்னாக்க அந்த காத்து பட்டு பட்டு ஹேர் ஃப்ரிஸி ஆகி ஹேர் டேமேஜ் ஆகலாம். அடுத்தது ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணா ஹேர் டேமேஜ் ஆகலாம். இது இல்லாம நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறோம், லைக் கெராட்டின் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து கெமிக்கல்ஸ் போட்டு இழுன்னு இழுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஹேர் டேமேஜ் ஆகதான் செய்யுது. இது இல்லாம டெம்பரரியா நான் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு அக்கேஷனுக்கு மட்டும் போறோம் அப்படின்ற கண்டிஷன்ஸ்ல ஹீட் பண்ணி இழுப்போம் இல்லையா, அப்பயும் ஹேர் டேமேஜ் ஆகும். இது இல்லாம நம்ம நரம்பு சீவக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் யூஸ் பண்ணும்போது போட்டு கசக்குவோம் ஹேரை, அப்பயும் ஹேர் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எப்படி ஹேரை நம்ம காப்பாத்திக்கிறது அப்படின்னா, காத்துல ஏர்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டா போறோம் அப்படிங்கும் போது தலையை கவர் பண்ணி முக்காடு மாதிரி போட்டுட்டு போகும்போது ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும். முடிஞ்ச அளவு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ல கெராட்டின் ஸ்ட்ரைட்னிங் எடுக்காம இருக்கிறது பெட்டர். பட் நமக்கு ஆசையா தான் இருக்கும் இல்லையா, எல்லாரும் பண்ணிக்கிறாங்க போது. அப்ப அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது ஹார்ஷான ஹேர் காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் ஹேர் டேமேஜ் ப்ரிவென்ட் ஆகும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண வேண்டாம், அண்ட் ஹேர் ஹீட் பண்றது பண்ண வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா ஓரளவு ஹேர் டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்க ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியா இருக்கு அப்படிங்கும் போது முடிஞ்சளவு வந்து ஆஃப்டர் வாஷ் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வாரம் 2 அல்லது 3 டைம் ஹேர் வாஷ் பண்றோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு நாள் வந்து கோ வாஷ்ன்னு சொல்லுவோம். வெறும் கண்டிஷனர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இல்ல கெமிக்கல்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கண்டிஷனர்ஸ் போட்டா ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இருக்கவே இருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டா முடி வளருமோ இல்லையோ, that gives a wonderful conditioning effect. ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு half an hour முன்னாடியாச்சும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். that will help you to prevent அந்த frizziness குறைச்சு கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர்.